ஹாய் மக்களே! இன்னைக்கு எபிசோட் நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. மார்னிங்கே அழ வச்சுட்டாங்க. சுவாமி அப்புறம் லக்ஷ்மியோட ஆக்டிங் அப்பா வேற லெவல்ல இருக்குங்க. சுவாமி எபிசோட் எண்ட்ல மினி ப்ரோமோல ஒரு 40 செகண்ட்ஸ் தாங்க வந்திருப்பாரு. ஆனா பார்க்குற எல்லாரையுமே கண்கலங்க வச்சுட்டாருங்க. லக்ஷ்மி பிரியாவை சொல்லவே வேணாம். அவ்வளோ அழகா எக்ஸ்பிரஷன் குடுக்குறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணா லாஸ்ட் டைம் மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைப்பாங்கன்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் யாரும் பார்க்க முடியாத மாதிரி இப்படி ஜெயில்ல காட்டுவாங்கன்னு நினைக்கவே இல்லைங்க. அந்த ஜெயிலை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யமுனா பார்த்த வேலையால் காவேரி பழைய காவேரியாக மாறினது கோவப்பட்டது எல்லாம் ஓகே தான், சந்தோஷம்தான். பட் விஜய் இப்படி சத்தியமாக பார்க்க முடியலங்க. இதுக்கு காரணம் யமுனான்னு யோசிக்கும்போது கோவமாக தாங்க வருது. அப்புறம் பாட்டியும் கொஞ்சம் கோவத்தில் காவேரி ரொம்பவே திட்டாங்க. அவங்க பேசுனது ஃபுல்லாக கரெக்ட் இல்லை தான், ஆனால் அவங்க கோவத்துலேயும் நியாயம் இருக்குல்ல. அதுக்கு காவேரி வருத்தப்பட்டு பேசுகிறதும் பார்க்க கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இப்படியே போலீஸ்கிட்ட கெஞ்சி பேசி விஜயை பார்க்க போயிட்டாங்க. காவேரி உள்ளே போனதுலேருந்து ஃப்ரேம்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி செமையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத மாதிரி விஜய் காவேரியோட ஆக்டிங் சூப்பருங்க. 2 பேரும் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். சீக்கிரம் 2 பேரும் சேர்ந்தோ இல்லை தனித்தனியாகவோ மூவி பண்ணணும். அதை நம்ம தேட்டரில் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. விஜயோட புது ப்ராஜெக்ட் ஆட்டோ விஜய் சாந்தி சீரியல் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அந்த சீரியலும் நல்லா ரீச் ஆகணும். சுவாமி லக்ஷ்மி 2 பேரும் எந்த ஒர்க் பண்ணாலும் அது சிறப்பாக வரணும். சரி, இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.